பாகிஸ்தானுடைய தாக்குதல்னால ஒரு வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற IPL 2025 ரோஹித்தை அடுத்து நானும் டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெற போகிறேன்னு சொல்லிட்டு BCCIக்கு தகவல் கொடுத்திருக்கிறாரு விராட் கோலி. தலைகுனிந்த பாகிஸ்தான் கதவை இழுத்து மூடிய துபாய். இந்த அறிவிக்கப்படாத போர் சூழ்நிலையில பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல லெப்டினன்ட் கர்னல் MS தோனி அவர்கள் ராணுவத்துல கலந்து கொள்வாரா? IPL ரத்து செய்யறதுக்கு முக்கியமான காரணமே யார் பார்த்தா இந்த வெளிநாட்டு வீரர்கள் சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியா வீரர்கள் தான். அம்பத்தி ராயுடுவினுடைய துரோகமான ஒரு பதிவினால் கொதித்தெழுந்திருக்கக்கூடிய இந்திய ரசிகர்கள். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் சூழல் இந்த இடத்துல நிலவுவதால் இந்த இடத்துல இந்த போட்டிகள் IPL போட்டிகள் எல்லாமே ஒரு வாரத்திற்கு தள்ளி வைக்கிறோம்னு சொல்லிட்டு BCCI இன்னொரு பக்கம் IPL அந்த ஒரு செயலர் இரண்டு பேருமே இந்திய அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு நாங்க தள்ளி வைக்கட்டுமான்னு சொல்லிட்டு போட்டியினுடைய பாதியிலேயே ஒரு பக்கம் நிறுத்திட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த தர்மசாலாவிலிருந்து இந்த வீரர்களை எல்லாம் வந்தே பாரத் மூலமாக டெல்லி வரைக்கும் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல 10.1 ஓவருக்கு 122 ரன்கள் அடிக்கப்பட்டு நடராஜன் ஒரு ஓவர் ஒரு பால போட்டு 4 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பக்கம் டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் மிக முக்கியமான மேட்ச் தான். இந்த நேரத்துல இந்த ஒரு போட்டிகள்லாம் தடைபெறுவதற்கான காரணம் என்னன்னா அந்த இடத்துல பாகிஸ்தான் ட்ரோன் மூலமா தாக்குதல் ஏற்படுத்துச்சு. இதுக்கு முன்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பாகல்காம் அட்டாக். 26 அப்பாவி மக்களை அந்த நாட்டு தீவிரவாதிகள் தான் கொன்று குவித்தார்கள். அதனால ஆபரேஷன் சிந்தூர் என சொல்லப்படுகிற இந்த ஒரு ஆபரேஷனை அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் மீது மட்டுமே தாக்கக்கூடிய ஒரு வகையில தான் இந்தியா பண்ணுச்சு. இதை தான் சோஃபியா குரேஷியும் இன்னொன்னு வியாமிகா சிங் இவங்க இரண்டு பேருமே பெண்கள், அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இதை சொன்னாங்க. எல்லா நாட்டுக்குமே தெரியும், உலக நாட்டுக்கே தெரியும், நாங்க தீவிரவாத அமைப்புகளை மட்டும் தான் அழித்தோம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜெய்ஷி முகமதுன்னு சொல்லக்கூடிய மசூத் அசார் இவனை அழிக்கிறதுக்காக தான் இவ்வளவு பிளானும். ஏன்னா அவன் தான் இந்த வேலையை பார்த்தது. இது மட்டும் இல்ல, இதற்கு முன்பாக பல தாக்குதல்கள் 1998 1994 அதுவும் இல்லாம இன்னொரு பக்கம் 2001 2008 புல்வாமா அட்டாக், மும்பை தாக்குதல், நாடாளுமன்ற வெடிகுண்டு, இது அத்தனைக்கும் காரணம் இந்த மசூத் அசார் தான். அவன் அழிக்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணது. அந்த தீவிரவாத அமைப்புகள் பகல்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. இந்த மாதிரி அதை அழிச்சிட்டு தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா பதிலுக்கு பாகிஸ்தான் இதை போர் நடவடிக்கை ஷபாஸ் ஷெரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர், பாகிஸ்தானுடைய பிரதமர், நாங்களும் பதில் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு 300-400 ட்ரோனை அனுப்பி ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் இங்க இருக்கக்கூடிய விமானத்தளம் அத்தனை மேலே இந்த ட்ரோனை அடிச்சு ஒரு பக்கம் நாஸ்தி பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம இடத்துல ஹேர் டிஃபென்ஸ் ஒரு பக்கம் மல்டி லேயர் ஹேர் டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய ரொம்ப வலுவாக இருக்கிறது. அது வேற எதுவும் இல்ல, நம்ம நாட்டுல தயாரிச்சதுதான். எல்லாருமே S-400 சொல்றாங்க, இன்னும் அது பயன்படுத்தல. அது பயன்படுத்தாத வரைக்கும் நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லா நம்மளுடைய செக்யூரிட்டியை செக் பண்றதுக்காக தான் இத்தனை ட்ரோன்களை அனுப்பி ஒரு பக்கம் செக் பண்றாங்க. இவங்களுடைய ஹேர் டிஃபென்ஸ்லாம் எங்க இருக்குது, எப்படி இருக்குது, இவங்களுடைய ரேடார் எப்படி வேலை செய்யுது, இது அத்தனையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு ட்ரோனையும் அனுப்பியிருக்கலாம். அது மொத்த ட்ரோன்களை அனுப்பி தான் இவங்க நம்ம கிட்ட இருக்கிற பலத்தையும் பலவீனத்தையும் கத்துக்கலான்றது கூட சும்மா இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனை கூட அனுப்பலாம். அந்த இடத்துல அதுல இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. இருந்தாலும் ஒரு சிலது டம்மியா ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அனுப்பலாம், மீதி எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடியது கூட அனுப்பலாம். அந்த இடத்துல நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இவங்க அனுப்பியிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஆகாஷ் இந்த ஹேர் டிஃபென்ஸ் மூலமாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது, இது ஒன்னே போதுண்டா, நீங்க எவ்வளவு அனுப்பலாம் நாங்க பார்த்து போன்ற முறையில தான் இதெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இந்திய ராணுவத்துக்கு சல்யூட் அடிக்கலாம். இந்த இடத்துல தள்ளி வைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக ஆஸ்திரேலியா வீரர்கள் தான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, எங்க நாட்டுக்கு நீங்க அனுப்பிடுங்க, ஏன்னா அந்த மேட்ச்ல பஞ்சாப் மேட்ச்ல ரிக்கி பாண்டிங் இருக்கிறாரு, இன்னும் நிறைய வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்க நாட்டுக்கு பாதுகாப்பா எங்களை அனுப்பிடுங்க, நான் போயிடுறோம்னு சொல்லிட்டு நிர்வாகத்துக்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனா முழுக்க ஆஸ்திரேலியாக்காரர்கள் மட்டும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல கேளிக்கையாக பார்க்கக்கூடிய இந்த கிரிக்கெட்டை போரின் போது நடத்தினா அது ரொம்ப அவலம். அப்படி போரின் பொழுது அந்த இடத்துல ஒரு குண்டு விழுந்தா கூட அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். இது முழுக்க ஆஸ்திரேலியா வீரர்கள் மேலாம் சொல்லக்கூடாது. கேளிக்கையெல்லாம் நடத்தவே கூடாது. இந்த மாதிரி நேரத்துல நாம பாதுகாப்போட ராணுவத்துக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அவங்க அங்க எல்லையில போராடி கொண்டு இருக்கும்போது நாம இந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட்டை கொண்டாடினா அது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லிட்டு தான்
இந்த இடத்துல ஐபிஎல் நிர்வாகமும் சரி பிசிசிஐயும் சரி சேர்ந்து மத்திய அரசு கிட்ட ஒரு பக்கம் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் வச்சு நாங்க இதோட நிறுத்திக்கிறோம், ஒரு வாரம் கழிச்சு கூட நாங்க நடத்துகிறோம் சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். போர்னு சொன்ன உடனே தான் இன்னொன்னு ஞாபகம் வருது. நம்மளுடைய தோனி அவர்கள் லெப்டினன்ட் கர்னல் ராணுவத்துல, இவர் பதவி வழியில மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாருங்க. இதை ஒரு பக்கம் விமர்சனமா எழுப்பி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தோனி அவர்கள் ராணுவத்தில் ஈடுபடுவாரா, போருக்கு செல்வாரா? அவருக்கு 15 நாள் பயிற்சி கொடுத்ததெல்லாம் உண்மைதான். அவர் முழுக்க முழுக்க அந்த ஒரு இடத்திலே இருந்தா பரவாயில்ல. இது ஒரு பதவி வழி ஒரு பொறுப்பு மட்டும்தான். அந்த இடத்துல இவரே ஆர்மியில போயிட்டு நின்னார்னா இளைஞர்கள் அத்தனை பேருமே ஆர்மிக்கு தன்னாலேயே முன் வருவார்கள் அப்படின்ற ஒரு இலக்குக்காக, ஒரு எடுத்துக்காட்டிற்காக தான் தோனி லெப்டினன்ட் கர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷனை கொடுத்து ஒரு பக்கம் பாராட்டி இருக்கிறார்கள். அவர் இந்திய ராணுவத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அந்த ஒரு சிம்பலை இந்திய ஜெர்சியில அணிவித்து அவர் ஆடி இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்திய அணி மொத்த பேருமே ஆட வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தகுந்த மரியாதை எல்லாம் தோனி அவர்கள் கரெக்டா கொடுத்திருக்கிறாரு, பயிற்சியும் எடுத்திருக்கிறாரு. அந்த வகையில பார்க்கும் பொழுது அது பதவி மட்டுமே தவிர அவரால் போரில் ஈடுபட முடியாது. 43 44 வயசு ஆகுது. சோ ஆகையான காரணத்தினால அவர் பதவியில மட்டும்தான் இருப்பாரு. இது இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் தான். ஆகையினாலதான் இந்த இடத்துல என்னதான் விமர்சனம் எழுப்பினாலும் அது செல்லுபடி ஆகாது. இதனை தொடர்ந்து விராட் கோலி வேற நான் டெஸ்ட்ல இருந்து ஓய்வு அறிவிக்க போறேன், இதுக்கு முன்னாடி வேற ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிச்சிட்டாரு. பிசிசிஐ கேப்டன் பதவியை தூக்கி அடுத்த 2 வருடத்திற்கு டெஸ்ட் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நம்ம ஆட போறோம்ல. ஆகையினால இப்பொழுதிலிருந்தே நம்ம ஆளை தயார் பண்ணணும். அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்க தயாரா இருக்கணும். இவருக்கு 38 வயது ஆகிறது. இவரால் அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. கம்பீர் அவர்கள் கம்பீரமாக இருக்கிறார். எனக்கு 2 வருஷம் பிளான் இருக்கு, அந்த 2 வருஷத்துல எனக்கு இளம் வீரர் தான் வேணும். ஆகையினால சுப்மன் கில்ல கூட இந்த இடத்துல கேப்டனா போடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்துல பிசிசிஐக்கு விராட் கோலி ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார். நானும் ரோஹித் சர்மாவை தொடர்ந்து இந்த இடத்துல டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு அறிவிக்க போறேன். ஏன்னா ரோஹித் சர்மா 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் ஆட போகிறதுக்கு ஒரு பக்கம் தயாராக இருக்கிறார் என நினைக்கிறேன். ஆகையினாலதான் நான் ஓடிஐ விளையாடுவேன்னு சொல்லிட்டு அதே பதிவுல சேர்த்து சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரே இலக்கு தான். அந்த 2027 வேர்ல்டு கப் அடிக்கணும்ன்றது மட்டும் தான் விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இலக்காக இருக்கும். இந்த இடத்துல நியூசிலாந்துக்கு எதிராகவும் சரி, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் சரி, சிறப்பாக விளையாடாத காரணத்தினால விமர்சனங்கள் பல எழுப்பப்பட்டது. ஆஸ்திரேலியா பத்திரிகை எல்லாம் இவங்களை கோமாளித்தனமாக கிரியேட் பண்ணாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற பட்சத்துல நாம இந்த இடத்துல இருந்து வெளியே போறது நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு விராட் கோலி நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஆனா ஆஸ்திரேலியால இருக்கும்போது இவர் ஒரு 100 அடிச்சாரு. அதுவும் இல்லாம சாம்பியன்ஸ் டிராஃபில செமையா விளையாடினாரு. இப்போ சம ஃபார்ம்ல இருக்கிறாரு. இந்த இடத்துல இந்திய ரசிகர்கள் அத்தனை பேருமே விராட் கோலி மீண்டும் ஃபார்முக்கு வந்துருவாரு. இந்த டெஸ்ட் போட்டி, இங்கிலாந்து டெஸ்ட் போட்டி அவருக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த போர் முடிவு பெற்ற உடனே அவர் என்னதான் சொல்ல போறாருன்ற ஒரு தகவல் வெளியாகும். அதுவரை நம்ம காத்திருக்கணும். இந்த இடத்துல போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் ஐபிஎல் நிறுத்தியாச்சு. நமக்கு ஐபிஎல் வேண்டாம்ப்பா. இந்த நேரத்துல நம்ம ராணுவத்துக்கு பக்கபலமாகவும் அவங்களுக்காக பிரார்த்திக்கிறதையும் நம்மளுடைய வேலையா இருக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுதான் முழுக்க முழுக்க நம்மளுடைய எண்ணமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, எல்லாருமே ஒத்துழைக்கிறோம். மக்கள் கூட ஒத்துழைக்கிறாங்க. யாரும் எதுவும் பண்றது இல்லை. ஆனா பிஎஸ்எல், பாகிஸ்தான் சூப்பர் லீக்னு சொல்லக்கூடிய போட்டிகள் அங்க தடைப்பட்டு போயிருக்குது. நாமளும் பதில் தாக்குதல் பண்ணணும்ல. அப்படி பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா, அவங்க மேலேயும் தாக்குதல் விழுந்திருக்கலாம். அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த ராவல்பிண்டியிலிருந்து கிளம்பி நேரா துபாய்க்கு போக ட்ரை பண்றாங்க. எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லுதுன்னா, இவங்களை கேட்காமலே பாகிஸ்தான் ஒரு பக்கம் இதுக்கப்புறம் நடக்கிற போட்டிகள் எல்லாம் யுஏஇல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து ஒரு அறிக்கை வெளியாகிறது. இந்த இடத்துல இந்தியாவை சேர்ந்த மக்களும் பாகிஸ்தானை சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க. நீங்க எடுத்துட்டு பிஎஸ்எல், அதாவது பாகிஸ்தான் சூப்பர் லீக் நடத்தினா 2 பேருக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்படும். இதை நாங்க வாங்க விரும்பல. அதுவும் இல்லாம ஒரு தலைபட்சமாக பாகிஸ்தானுக்கு நாங்க சப்போர்ட் பண்றேன்ற ஒரு பிம்பத்தை இங்க கிரியேட் பண்றதா இருக்கும். ஆகையினால கண்டிப்பா எங்களால முடியாது. நீங்க உங்க லீக் அப்புறமா நடத்திக்கங்க. இப்பொழுது எங்களால தர முடியாது. இந்தியாவை எதிர்த்து எங்களால உங்களுக்கு ஆதரவும் கொடுக்க முடியாது. நாங்க யாருக்குமே ஆதரவு கொடுக்க விரும்பல, நியூட்ரலா இருக்க விரும்புறோம் சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த துபாய் அறிக்கை கொடுத்ததுனால தனக்கு ஒளிஞ்சு ஒரு பக்கம் கதவை சாத்திட்டு எங்கடா பிஎஸ்எல் நடத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற கேப்ல பிசிசிஐக்கு 2 நாடுகள் அறிக்கை கொடுக்குது. எங்க இடத்துல நடத்துப்பா வாண்டடா கால் பண்ணி கேட்கிறாங்க. அவ்வளவு வருமானம் பிசிசிஐ இருந்தாலும் யார் யார் கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? இங்கிலாந்து, அதுக்கப்புறம் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு, இந்த 2 பேருமே சேர்ந்து எங்க இடத்துல நடத்துன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அறிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கால் பண்ணினே இருக்கிறாங்க பிசிசிஐக்கு. இப்படி இருக்கும்போது பிஎஸ்எல்லுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு, பாகிஸ்தானுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதரவு தான். அப்படி அவங்க பாருங்க, இது இந்த நேரத்துல நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகுமா ஆகாதெல்லாம் யோசிக்கல. ஆனா இந்த இடத்துல பிசிசிஐ நடத்தக்கூடிய அந்த ஐபிஎல் போட்டியை நாம நடத்தணும்னா வருமானத்தை அதிகமா பார்க்கலாம். ஏன் ஒரு பக்கம் தென்னாப்பிரிக்காவில் நடத்துறதா கூட ஒரு முடிவாக இருந்தது. கடைசி நேரத்தில் ஒரு வாரத்துக்கு
வாரத்துக்கு அப்புறமா இந்த போர் இல்ல, அதாவது வாஜ்பாயே ஒரு நேரத்துல சொல்லியிருப்பாரு, அமெரிக்கா கால் பண்ணி சொல்லியிருக்கும் 1999 கார்கில் போறப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி பாகிஸ்தான் உங்க மேல அணுகுண்டு போடுறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது, பார்த்து நீங்க சூதானமா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் கிட்ட சொல்லுவாங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தூதர். அதற்கு வாஜ்பாய் சொல்லியிருப்பாரு, என் இடத்துல அவன் சின்ன பகுதி அழிச்சானா நாளைக்கு பாகிஸ்தான் வரைபடத்திலேயே இருக்காது, இது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா வச்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் அதனை தொடர்ந்து இப்ப மோடி அவர்கள் கம்பீரமாக ஒரு முடிவை எடுத்து தாக்குதலுக்கு ரெடியாகி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலையில ராணுவ வீரர்கள் எல்லாம் வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா முரளி நாயக்கன் சொல்லக்கூடிய ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். இப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்ம இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, இப்ப கிரிக்கெட் ஸ்டாரா இருக்கட்டும், ஒரு சினிமா ஸ்டாரா இருக்கட்டும், இவங்களதான் நம்ம எல்லாம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ், லேடி சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க, மென்ஸ் சூப்பர் ஸ்டார் எல்லாருமே ஆர்மில தான் இருக்கிறாங்க. அவங்க நம்மளை பாதுகாக்கும் போது மட்டும்தான் நமக்கு சூப்பர் ஸ்டாரா தெரிவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு பதிவை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண் என சென்றால் இந்த இடத்துல உலகம் இருட்டாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ராயுடு தன்னுடைய பதிவை காந்தி சொல்லி இருக்கிறதா ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. சரிதான், காந்தி சொன்னது எதற்காக அந்த நேரத்துல தெரியல. பட் இந்த நேரத்துல ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க தீவிரவாத தாக்குதல் மூலமாக அப்பாவி மக்களை, சுற்றுலாக்க சென்ற மக்களை கொன்று தீர்த்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சமயத்துல அந்த தீவிரவாத அமைப்பை மட்டும்தான் நாங்கள் அழித்தோம் சொல்லிட்டு ஒரு பக்கம் சோஃபியா குரேஷியும், வியோமிகா சிங், விக்ரம் மிஸ்ரா எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு தகவலை பகிரங்கமாக வெளியிட்டார்கள். ஆனா இந்த இடத்துல நம்முடைய அம்பேத்கர் ராயுடு அவர்கள் கில்கிறிஸ்ட் கூட ஒரு கமெண்ட்ல சொல்லியிருப்பாரு, நீங்க கமெண்ட்ரி பண்றதை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கு. ஜோக்கர்லாம் கிடையாது, துரோகின்னு சொல்லலாம். அப்படிதான் இப்போ விமர்சனங்கள் எல்லா இடத்திலுமே எழுந்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? தீவிரவாத அமைப்பை மட்டும்தான் அழிக்கிறோம் என்று இந்தியா தரப்பிலிருந்து எல்லாருமே இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணு போனா உலகம் இருட்டாகிரும் ஒரு பதிவு போட்டா எவனா ஏத்துப்பானா? ஒரு பக்கம் ராணுவ வீரன்லாம் உயிர் கொடுத்துட்டு இருக்கான். அந்த இடத்துல செத்தானுங்களே அந்த தீவிரவாதிகள், மசூத் அசார் சொல்லக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த 10 பேருக்கு ராணுவ ஒரு மரியாதை. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய கொடி போர்த்து இருக்கிறது. இந்த இடத்துல ராணுவத்திலிருந்து உயிர் நீத்தால் மட்டும்தான் அந்த கொடியை போர்த்துவார்கள். அந்த இடத்துல ஒரு தீவிரவாதிக்கு அந்த ஒரு மரியாதை செலுத்துகிறானா? அப்ப தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய இடமாக பாகிஸ்தான் இருக்கிறது. அந்த நாட்டு மக்களை இதுவரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணல. ட்ரோன் மூலமாக அழிக்கும் போது கூட அந்த இடத்துல திறந்த வெளியில வச்சிருக்கிறாங்க விமானி, பேசஞ்சர் விமானத்தை. இது வந்து ஒரு ஷீல்டு, அதாவது இதெல்லாம் ஓப்பன்ல வச்சிருந்தா எங்களை தாக்கிட்டாங்க பாருங்கன்னு சொல்றதுக்காக இந்த ஒரு வதந்தி எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் கோழைத்தனமான வேலைகள்லாம் பண்றாங்க. ஒரு பக்கம் செக் பண்றதுக்கு தான் அந்த ட்ரோன்லாம் அனுப்புறாங்களான்னு தெரியல. பொறுத்திருந்து வார்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். IPL தொடர்ந்து நடைபெறும் சொல்லிட்டு ஒரு பக்கம் BCCI தகவல் கொடுத்திருக்கிறது. அடுத்த அப்டேட் தெரியற வரைக்கும் தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.